நம்ம அக்ரி கோல்டுன்னு ஒரு ப்ராடக்ட் சார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெஸ்டீஜில் அதுதான் ரேட் அதிகம். 100 கிராமே நல்ல ஒரு ரேட் இருக்கும், 500 சம்திங் இருக்கும். ஆனால் வெஸ்டீஜில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அக்ரி கோல்டு தான் சார். இதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அப்படி என்ன மற்ற ப்ராடக்ட்டுக்கும் அக்ரி கோல்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரி கோல்டில் ரெண்டு விதமான கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க சார். ஒன்று உயிரி உரம், ரெண்டாவது வளர்ச்சி ஊக்கிகள். ரெண்டும் ஆட் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் தான் நம்மளோட அக்ரி கோல்டு. இந்த அக்ரி கோல்டு ஒரு செடிகளுக்கு என்ன மாதிரி வேலைகள் பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு செடிக்கு துளிர்வு தன்மைன்னு சொல்லுவாங்க, இல்லை தளிர்வு தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசாக இலைகள் வரவும், புதுசாக கிளைகள் வரவும், புதுசாக வேறு உருவாக்கத்தை தூண்டி விடவும் நம்ம அக்ரிகோல்டு வந்து மிக முக்கியமாக பயன்படுது சார். தென் அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பூ பூக்கிற பருவத்தில் ரெண்டு அக்ரி அக்ரி மாசோட சேர்த்து அக்ரி கோல்டுன்னு கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த சமயத்தில் கொடுக்கும்போது அந்த என்ஹான்ஸ்டு பட் இனிஷியேஷன் இருக்குல்ல சார், அந்த மொட்டு உருவாக்கத்தை தூண்டி விடுறதுக்கும் நம்மளோட அக்ரி கோல்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூக்கள் வந்து உதிர்ந்து போகிறதுக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய விதமான ஒரு காரணிகளை கொடுக்கறதும் அக்ரி கோல்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் இது வந்து உயிரி உரங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காய்கள் பிடிக்கவும், அது மட்டும் இல்லாமல் அந்த காய்கள் பிடிக்கிற காய்கள் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருக்க க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது காய் பிடிக்கிற பருவத்தில் நீங்கள் கோல்டு கொடுக்கலாம், பூ பூக்கிற பருவத்தில் நீங்கள் வந்து கோல்டு கொடுக்கலாம். அது மட்டும் கிடையாது சார், எல்லா விதமான கண்டிஷன்லையும் ஒரு 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 செடியோட வளர்ச்சி பாதிக்காத மாதிரி பார்த்துக்கிறது தான் அக்ரிகோல்டோட மிக முக்கியமான வேலை. இது வந்து ஒரு வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி ஊக்கின்னு சொல்லலாம், தாவர பழ ஊக்கின்னு சொல்லலாம், தாவர பூ ஊக்கின்னு எல்லா விதமான கண்டிஷன்லையும் நீங்கள் அக்ரிகோல்ட சொல்லலாம். இது இயற்கையான செயல்முறையான ஒளிச்சேர்க்கையும் சரி, இந்த நைட் டைமில் இலைகள் சுவாசிக்கும் அந்த மாதிரி செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டியும் தூண்டி விடுறதுக்கும் நம்மளோட அக்ரிகோல்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் போதுமானது சார். நான் ட்ரிப் இரிகேஷன் வச்சிருக்கேன், அது எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100 ல இருந்து 200 கிராம் வரை ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷனில் நம்ம அக்ரிகோல்டு வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அக்ரிகோல்டில் வந்து ரெண்டு கண்டென்ட் இருக்குது சார். ஒன்று வந்து உயிரி உரம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிகள். ரெண்டும் சேர்ந்து கொடுக்கறது தான் நம்மளோட அக்ரிகோல்டோட மிக முக்கியமான வேலைகள். ஓகேங்களா?